வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி டாக்டர் விவசாயம் வலையொலி காணொலியில் 𝐾𝐫 ஐயா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவர் ஒரு தொழில்நுட்ப முறைகளை, அதாவது இயற்கை விவசாயத்தில் பாக்கு விவசாயத்தில் குறிப்பாக எப்படி இந்த தொழில்நுட்ப முறைகளை கொண்டு சாகுபடி பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையொலி காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொல்ல இருக்காரு. பாக்கு விவசாயியா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவில் இருக்க போகுது. ஐயா வணக்கம். வணக்கம். என்னோடய பெயர் ஜெகதீசன். அப்பா பெயர் காவேரி கவுண்டர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் டெனிஷ்பேட்டை கிராமத்தில் நான் வசிக்கிறேன். இப்போ பாக்கு விவசாய சாகுபடி தொழில்நுட்ப முறைகளை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம். இந்த பாக்கு விவசாயத்தை பற்றி ஒரு சில வரிகள். பாக்கு விவசாயம் தற்போது ஒரு லாபகரமான விவசாயமாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நாள் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் தற்போது மற்ற பயிர்களை காட்டிலும் ஒரு லாபகரமான பயிராக இருந்துகிட்டு நம்ம தரமான விதைகளை, அதாவது கன்றுகளை தேர்வு பண்ணுறது எப்படி தேர்வு பண்ணியிருக்கீங்க? இது எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி நம்ம தேர்வு பண்ணி நடவு பண்ணது? எத்தனை ஏக்கரில் நம்ம எவ்வளோ நிலப்பரப்பில் செஞ்சுருக்கோம்? அதை பற்றி ஒரு சில விஷயங்கள். நல்லது. அதாவது முன்ன விதை தேர்வுன்னு எடுப்போம். விதை தேர்வுனா அதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா, ஒரு இயற்கை விவசாயத்தில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பழமொழி, விதை பாதி வேலை பாதி. நீங்கள் ஒரு சரியான விதையை தேர்ந்தெடுத்துட்டாவே அந்த பயிரினுடைய மகசூலில் பாதியை நீங்கள் நிர்மாணிச்சிட்டிங்க, உறுதிப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ விதையில் விதை தேர்வுக்கு அவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அந்த வகையில் நாம் பயிர் பண்ணிகிட்டு இருக்க இந்த பாக்கு சேலம் சம்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் நாம் சொல்லிக்கிறோம். நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் சொல்லிக்கிறோம். ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, மேட்டுப்பாளையம் லோக்கல் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் ரகமாக இதை நம்ம அழைக்கிறோம். இன்டர்ஸ் மங்களா, சுபமங்களா, ஸ்ரீமங்களா, நிறைய மொகித் நகர், அசாம் 999, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குமே சிறந்த அந்தந்த பகுதியில் தனித்துவம் பெற்ற நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய நிறைய ரகங்கள் இருக்குது. ஆனால் நான் நாட்டு ரகத்தை மட்டும்தான் விரும்பி பயிர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதற்கு காரணம் நம்ம மண்ணில் ஏற்கனவே, ஏன்னா ப்ரூவன் ரிசல்ட்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. நீங்கள் எதை பண்ணாலும் மற்ற உதாரணத்துக்கு ஒரு வீதியில் நிறைய மருந்து கடைங்க இருந்துச்சுன்னா அங்கே இன்னொரு மருந்து கடை வந்தாலும் அதுவும் ஓடும். சில வீதிகளில் வெறும் துணி கடையாக இருக்கும். சில பகுதிகளில் இப்போ சேலம் புது பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா சுற்றியும் உங்களுக்கு நகை கடைகளாக இருக்கும். அதனால் இன்னொரு நகை கடை வந்தாலும் அங்கே போகாது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அது இருக்கிற இடத்த, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே எந்த பயிர் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நான் பண்ணும்போது எனக்கு அந்த சக்ஸஸ் ரேட் அதிகமாகவும் ஃபெயிலியர் ரேட் குறையும். அந்த வகையில் இங்கே இருக்கிற வியாபாரிகளும் இங்கே இருக்கிற விவசாயிகளும் இந்த நாட்டுப்பாக்கு வகையில் தான் நிபுணர்களாக இருக்காங்க. வியாபாரிகள் அதுதான் விரும்புகிறாங்க. அந்த அவுட்டுன்னு சொல்லக்கூடிய 100 கிலோ பச்சை பாக்கு எடுத்து ப்ராசஸ் பண்ணால் அந்த காய்ந்த பாக்கு எண்ட் ப்ராடக்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிற பார்த்தா நாட்டுப்பாக்கில் தான் அதிகமாக இருக்குது, அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிது, அவுட்டன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறதுனால, அவங்க எதை வியாபாரிகள் விரும்புறதுனால நான் இந்த நாட்டுப்பாக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாட்டுப்பாக்குலேயும் நிறைய ரகங்கள் இருக்குது. சில காய்கள் வாழை இருக்கும், சிலது குச்சி மாதிரி இருக்கும், சிலது நீளமாக இருக்கும், வால் வேறு நீளம் வேறு, சிலது உருண்டையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தென்னையை நிறைய எல்லா விவசாயிகளுக்கும் தென்னை அனுபவம் இருக்குன்னா, வீடுனா கண்டிப்பாக தென்னைமரம் இல்லாத இருக்காது, ஒரு தோட்டம்னா கண்டிப்பாக விவசாயினா தென்னைமரம் தெரியாது இருக்க போகிறதில்ல. ஒரு தென்னை விவசாயி எப்படி விதை தேர்வில் முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதே மாதிரி தான் பாக்குலேயும் முக்கியத்துவம் கொடுப்போம். நல்லா கட்டுக்கொலையாக இருக்கணும் தென்னை மரம். ஒரு 35-40 மட்டைகள், உயிருள்ள மட்டைகள் இருக்கணும். அந்த குலைகள் கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடாது, மட்டை மேலே உட்காரணும். ஒரு மட்டைக்கு இன்னொரு மட்டைக்கான இடைவெளி அல்லது கோணம் 135 டிகிரி இருக்கணும். அந்த இடைவெளி குலைகள் தொங்காத அளவுக்கான இடைவெளியாக இருக்கணும். அந்த பாளைகள் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் பிடிக்கிற பாளைகள், அது ரொம்ப நீட்டமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொட்டையாக இருக்கக்கூடாது. கொட்டையாக இருந்தால் காய் எண்ணிக்கை அதிகமாக பிடிக்கும்போது அந்த இடப்பற்றாக்குறையினால் காய்கள் பிஞ்சுகள் தெரித்து வெளியே வந்துடும். அதுவும் நீளமாக இருந்தால் அந்த காற்றடிக்கும் போதோ மட்டைகள் ஆடும்போது குலைகள் கீழே சரிஞ்சு வேரோடு பிடிங்கிட்டு குலைகள் கீழே விழுந்துடும். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காய் நல்ல ஷேப்பில் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது. காய் மட்டையை உரிக்கும் போது அந்த மேல் மட்டையினுடைய அளவு குறைவாக இருக்கணும், தேங்காய் சைஸ் பெருசாக இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தேங்காய் எடுத்து நீங்கள் உரிச்சிங்கன்னா ஒன்றில் தேங்காய் சின்னதாக இருக்கும், மட்டை தான் பெருசாக இருக்கும். இன்னொன்றில் மட்டை சிறுசாக இருக்கும், ஆனால் தேங்காய் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி தேங்காய் பெருசாக உள்ளதாக இருக்கணும்.
தேங்காய் பருப்பு கனமாக இருக்கணும், சுவையாக இருக்கணும். இத்தனையும் பார்த்து நம்ம தென்னை விதை நம்ம நாட்டு தேர்வு பண்ணுறோம். அதை போல் தான் பாக்குலேயும் நல்ல உருண்டையாக வருடம் காய்ப்பு திறன் உள்ளதா, மரம் நல்ல கனத்து அந்த கிருத்துன்னு சொல்லக்கூடிய அடிப்பழம். இப்போ இந்த மரம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நல்ல அடிமரம் நல்ல கனமாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. ஏன்னா அதுதான் காற்றை தாங்கும். எதிர்காலத்தில் ஒரு 35 வருடங்கள் வாழ்ந்த மரங்கள் கூட எவ்வளோ பெரிய மழைக்கால காற்று, கோடைக்கால காற்று வந்தாலும், மழைக்காற்று வந்தாலும் அது தாங்கக்கூடிய சக்தி அப்போ அந்த மரத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி எல்லா வகையிலையும் சிறந்த ஒரு ரகத்தை தான் நாம் வந்து மரத்தை தான் தேர்ந்தெடுத்து, அந்த மரத்துலேயும் விட்டனிலிருந்து பாலை அந்த கொலையை அறுவடை பண்ணும் காலம் வரை மழை காலத்திலேயே வரா மாதிரி. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆடியில் வைகாசி மேலே ஆடி வரை, வைகாசி ஆடியில் பாலை வந்து அதில் பிஞ்சு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து தொடர்ந்து மலை ஈரத்திலேயே வரும். அப்போ நல்ல அதுக்கு உகந்த சூழலில் அந்த பாக்கு பழம் வரும்போது பாக்கோட சைஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பழத்தோட சைஸ். அந்த மாதிரி வீரியமான ஒரு நல்ல பெரிய பழத்திலேருந்து நம்ம எடுத்து போட்டால் தான் ஒரு வீரியமான செடி நமக்கு கிடைக்கும். இப்படி விதை தேர்வுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ கவனத்தை நம்ம கொடுத்து தான் நம்ம எடுக்கிறோம். அதை விட முக்கியமான விஷயம், இளம் மரத்துலேருந்து இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது ஒரு 8 ஆண்டுகள் பழமையான 8 ஆண்டுகள் வயதான மரத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுலேருந்து விதைப்பாக்கு எடுக்கலாமா பாருங்கள், பழம் கூட இருக்குது. ஆனால் இதுலேருந்து விதைப்பழம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது. குறைந்தது 25 ஆண்டுகளுக்கு மேம்பட்ட தோப்புகள் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அந்த தோப்புகள்லேயும் மரங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை அடையாளப்படுத்தி அதில் வந்து பழுத்த பிறகு மட்டும் அந்த கொலையை மேலே பறித்து கீழே விழாத பொறுமையாக இறக்கி அதிலிருந்து காய்களை உதிர்த்து, அதுலேயும் சின்ன காய்கள் அல்லது அந்த உருவத்தில் வந்து கொஞ்சம் டிஃபார்மிட்டி இருக்கும், அதெல்லாம் அந்த ஒதுக்கிட்டு தரமானதை மட்டும் எடுத்து போடுறோம். இதை மட்டும் எடுத்து போட்டால் சரியாக போச்சிங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அதுக்கு பிறகு நாற்று பாவறோம். நாற்று பாவும்போது எதெல்லாம் விளையும் பயிர் முறையிலே தெரியும், உங்களுக்கு பழமொழி தெரியும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு செடி அந்த வெக்ரஸ் க்ரோத்லேயே வச்சு அது வந்து என்னுடைய பலன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எது வந்து முன்கூட்டியே முளைப்பு திறனோட முளைச்சி வருதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் நல்ல வாலிபமான அதில் நல்ல ஒரு அடித்தண்டு பெருத்த நல்ல வளர்ச்சி உள்ள கருகருன்னு வளர்ச்சி உள்ள. ஏன்னா உங்களுக்கு இந்த சற்று பற்றாக்குறை இருக்கு இல்லைங்களா, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இந்த நுண்ணுடச்சத்து பற்றாக்குறை இருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மனிதர்களுக்கு அனிமிக்கு அந்த இரத்த சோகை உள்ளதோ அதே மாதிரி பயிர்களுக்கும் உண்டு. நமக்கு எப்படி சத்து பற்றாக்குறையினால பல்வேறு வகையான அறிகுறிகள் நம்ம உடல் காட்டுவதை போல பயிர்களுக்கும் அந்த அறிகுறிகளை காட்டும். அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான பயிர்கள் எல்லாம் நம்ம அந்த தூக்கி எஞ்சிட்டு கழிச்சு விட்டுட்டு தரமானதாக நல்ல வளரக்கூடிய செடிகளை மட்டும்தான் நம்ம எடுத்து பாக்கெட் பண்ணுறோம். அந்த பாக்கெட் பண்ணி உதாரண செம்மண், முரம் சாயல்னு சொல்லக்கூடிய நொரம்பு மண், மணல் சார்ந்த மண், இதில் வந்து நீங்கள் ஒரு வருட செடியவே நீங்கள் நடலாம். இதுவே களிமண், கலர் மண், ஏரி கரையோர மண், ஏரி கரையோர காடுகள், அதிகமான மழை பெஞ்சா நீர் தேங்கக்கூடிய பகுதியெல்லாம் உள்ளது இருந்ததுன்னா அந்த மாதிரி மண்கள் இருக்கும்போது சின்ன செடிகளை வைக்கும்போது உங்களுக்கு மார்டாலிட்டி அந்த இறப்பு விகிதம் அதிகமாகும். அதனால் ஒரு 2 ஆண்டுகள் பாக்கெட்லேயே பெரிய சைஸ் பாக்கெட் பண்ணி அது 2 ஆண்டுகள் நம்மளுடைய உயரத்துக்கு வளர்கிற அளவுக்கு வளர்த்து அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருடம் முன்கூட்டியே உங்களுக்கு காய்ப்பு வந்துடும் தோட்டத்தில். அதேமாதிரி வளர்ந்த செடி எடுத்து வைக்கிறதுனால அங்கே இந்த இளவயது செடி வைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுற இழப்பை வந்து இறப்புகளை நீங்கள் குறைக்க முடியும். அந்த தோட்டம் ஒரே ஈவனாக வரும், ஒரே சமமாக வரும். ஆனால் சிறு செடிகளை வைக்கிற தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் பெருசாகவும் ஒரு செடி சின்னதாகவும் அந்த அன்ஈக்குவல்னஸ் இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி செடியை 2 வருடங்கள் வளர்த்து வைக்கிறதுனால தோட்டத்தில் வச்சு போகிற செடிகள் பூராமே இங்கேயே போயிடும். இங்கேயே எது ரிடார்டன்ட் க்ரோத்துன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி குறைவாக தாமதமான வளர்ச்சி இருக்குது அதை பூரா கழிச்சு எடுத்துட்டு நல்ல வளர்ச்சி விகரஸ் க்ரோத் உள்ள வளர்ச்சி உள்ள மரங்களை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நடலாம். இப்படி விதை தேர்வுக்கு பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் தான் நம்ம விதை தேர்வு பண்ணுறோம். அந்த பயிர் பண்ணும்போதும் வெறும் இது நர்சரியும் போது ரசாயன உரங்களை பயன்படுத்தவே கூடாது. இயற்கையான எருவுக்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது எல்லாமே கருகருன்னு நல்லா வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியும். கொண்டு போய் தோட்டத்தில் வைக்கும்போது அந்த தவறை உங்களால் கணிச்சு இது சரியான செடி இது சரியில்லாத செடின்னு சொல்லி கழிச்சு விடுறதுக்கு உங்களால் முடியாத போயிடும். ஆனால் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை உரங்களை பயன்படுத்தி நீங்கள் வரும்போது உங்களுடைய இந்த செடியுடைய வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விதை தேர்வு சம்மந்தப்பட்ட தகவல்கள்.
இப்போ சரியாக ஒரு வருடம் ஆன ஒரு கன்றுகளை வாங்கி நடவு பண்ணலாமா, இல்லைன்னா 2 வருட கன்றுகளை வாங்கி நடவு பண்ணலாமா? என்ன மண்ணுக்கு வந்து என்ற கன்றுகளை 1 வருடம் 2 வருடம்ன்றது எந்த மண்ணுக்கு ஏற்றவாறு நடவு பண்ணலாம்? அதை நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 வருட கன்று நடவு பண்ணலாம். மணல் சாரி மண், வண்டல் மண், செம்மண் மண், முரம் சாயல்னு சொல்லக்கூடிய நொரம்பு மண், சரளை மண், இந்த அதே மாதிரி இந்த 5 வகையான மண்கள்லையும் நீங்கள் 1 வருட செடியை நட்டே பராமரித்து உங்களால் கொண்டு வந்துட முடியும். ஏன்னா இதில் வந்து நீர் தேங்காது. நான் சொன்ன எல்லா மண்கள்லையும் மண் வகைகள்லையும் நீர் தேங்காது. நீங்கள் இயற்கை எருவு கொடுத்து பராமரிச்சிங்களா அழகாக வந்துடும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கலர் மண், உவர் மண், களிமண், சில இடத்துல 6 கால்வாய் மேலே போயிட்டுருக்கும், உங்கள் தோட்டம் கீழே இருக்கும், நீர் தேங்கக்கூடிய பகுதி, ஏரி கரையை ஒட்டி உங்கள் நிலமாக இருந்துச்சுன்னா ஏரியில் தண்ணி நிறைய இருக்கும்போது உங்கள் காட்டில் ஊற்று எடுக்கும், அந்த மாதிரி ஊற்றுக்கள் வரக்கூடிய பகுதி, இருபுறமும் வந்து உயரமான பகுதி, உங்கள் தோட்டம் மட்டும் பள்ளமாக இருக்கும். அது அப்படியே இருக்குன்னா அதில் அந்த மழை காலத்தில் அதுலேருந்து எல்லா காட்டிலேருந்து ஊற்று எடுத்து உங்கள் காடு ஊற்ற போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான இடத்துங்களில் மட்டும் நீங்கள் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் 12க்கு 12 அல்லது 10க்கு 10 அப்படிங்கிற அளவுக்கு பைகளினுடைய சைஸ், அதாவது நர்சரி பேக்ஸினுடைய சைஸை பெருசு பண்ணி ஓராண்டு செடியில் சின்ன பாக்கெட்டில் 6க்கு 7 அல்லது 6க்கு 9 அப்படிங்கிற சைஸில் ஓராண்டு செடி நமக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பாக்கெட்டில் ஒன்று நீங்களே உற்பத்தி பண்ணி ஓராண்டு கழித்து அந்த பாக்கெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் பெரிய பாக்கெட் பண்ணி அதை 2 வருடங்கள் நீங்கள் வளர்க்கும் போது முக்கிய விஷயம் என்னென்னா அந்த செடியினுடைய செடிக்கு தேவையான பரப்பை கொடுத்து வளர்க்கணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்கெட் பெரிய பாக்கெட் பண்ணும்போது பாக்கெட்டை வந்து இணைச்சி வைக்க முடியும். ஏன்னா செடி சின்னதாக இருக்கும். செடி அடுத்தடுத்து இலைகள் வந்து செடி பெருசாகும் போது அந்த பாக்கெட் நம்ம வந்து இடைவெளி கொடுத்து வளரணும். ஒரு பாக்கெட்டுக்கு இன்னொரு பாக்கெட்டுக்கு இடையில 1 அடி இடைவெளிக்கு அளவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி கொடுத்தீங்களா தான் அந்த தண்டு மட்டுமே வளர்ச்சி உயரமாக வராத அந்த அடித்தண்டு நல்லா ஊக்கமாக வரும். செடி கொண்டு போய் வெயிலில் வைக்கும்போது அதனுடைய மட்டைகள் பூரா இப்படி கீழே சாஞ்சி போயிடும். அந்த மாதிரி அடர்த்தியாக வச்சு வருதா. ஆனால் அதே சரியான முறையில் நீங்கள் இடைவெளி கொடுத்து வளர்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 1 வருட செடி வைக்கிறதுக்கு நீர் தேங்காத வளமான மழை பெஞ்சால் கூட நீர் நிற்காத மண்ணுங்களில் அப்படி பண்ணலாம். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வளர்த்த செடிகளை எங்கே எடுத்து வைக்கணும், எந்த மாதிரி மண்ணில் வைக்கணும்னா நீர் தேங்கக்கூடிய கலர் மண், களிமண், ஓவர் மண், இந்த மாதிரியான மண் வகைகள். அதாவது மண் வந்து செடிக்கு உகந்ததா இல்லை அப்படின்னு எங்கெங்கே நினைக்கிறீங்களோ அல்லது தண்ணி எங்கெங்கே தேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நம்மளுடைய எஃபோர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மனித முயற்சி அங்கே அதிகமாக இருக்கணும். அப்போ தான் செடியை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி மனித முயற்சி அதிகமாக தேவைப்படுற இடத்துல செடியை வளர்த்து வைக்கிறது நல்லது. மனித முயற்சி குறைவாக தேவைப்படுற எல்லா மண்கள்லையும் நீங்கள் ஓராண்டு பயிரையே நடலாம்.